இதயம் தொட்ட எழுத்தாளர்கள் என்கிற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி கார்த்திகா ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். நான் அவரை இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். ஏதேனும் ஒரு பெண்மணி இங்கே பேச வேண்டும் என்று நான் தமிழ்நாட்டின் பிரபலமான பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை கேட்டேன். இவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கேன். அப்போ கேட்டேன், கவிதா, கார்த்திகான்னு திருநெல்வேலியிலேருந்து ஒரு மேடம் பேசுகிறாங்களே நிறைய பட்டிமன்ற மேடைகளில், எப்படி பேசுகிறாங்க, அவங்க நம்பர் இருந்தால் கொடுங்க, நான் அவங்கள்ட்ட வாங்கி ஆமாம் ரொம்ப பிரமாதமாக பேசுவார்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இது ஒரு இவர்களெல்லாம் உதாரணம். நீங்களும் மேடைகளில் இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேங்க, வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நான் சொல்கிற ரகசியத்தை, மேடை பேச்சாளர்களுக்கு பெரிய வருமானம் வருது பாருங்கள், அதுக்கு வருமான வரியே கிடையாது. வருமான வரி இல்லாமலேயே வரக்கூடிய மிகப்பெரிய வருமானம் மேடை பேச்சாளருக்கு வரக்கூடிய வருமானம். இது கார்த்திகா காதில் விழாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பேசும்போது உங்களுக்கு புகழ் வருகிறது, பணம் வருகிறது, உங்களால் மீண்டும் மீண்டும் தமிழை வாசிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்றிருக்கிற சகோதரி கார்த்திகா ராஜா அவர்களை உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்து வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நித்தம் பல கோடி நாவிலே நடமாடி, சித்தம் பல செய்து என் சிந்தையெல்லாம் விளையாடி, புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழே, நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்பத் தமிழ் எனக்கு. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து, கம்பன் கைகளிலே தவழ்ந்து, கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மண்ணாய் மண்ணுக்குள் விண்ணாய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் வீச்சிருக்கக்கூடிய சத்தான தமிழிற்கு உங்கள் கைத்தட்டலின் நடுவே வணக்கத்தை சொல்லிக்கிறேன். தமிழ் வளர்ச்சித்துறையும் இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறையும் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அருமையான வாய்ப்பை வழங்கிய மரியாதைக்குரிய படத்தில் பார்த்து, கவிதைகளை புத்தகத்தில் படித்து, யூடியூப்பில் கேட்டு அதை மேடைகளில் பேசிய ஒரு கவிஞரை இன்றைக்கி நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அந்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னால் உண்மையிலேயே நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியை சார்ந்த மரியாதைக்குரிய சவுந்தர மகாதேவன் அவர்களுக்கும், என் அன்பு தோழி, தெய்வத்தினுடைய குழந்தைகள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அந்த இறைவனே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அப்பேற்பட்ட வித்யா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய குமரேசன் சார் அவர்களுக்கும், எல்லாத்தையும் தாண்டி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னு சொன்னால் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எத்தனையோ மண்ணில் பேசினாலும் சொந்த மண்ணில் பேசக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறது அது ரொம்ப அலாதியானது தானே மேடம், சொல்லுங்கள். நம்ம வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்கிட்ட போய் கேட்டாங்களாம், உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டாங்களாம். அதற்கு நம்மாழ்வார் சொன்னாராம், எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இந்த மண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களாம். ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்கச் செய்யக்கூடிய மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அதனால் எனக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களாம். நம்முடைய புதுமை பித்தன் தான் அழகா தன்னுடைய வரிகளில் சொல்லியிருப்பாங்க, சொந்த ஊர் நினைவு என்பது கல் குடித்த போதை மாதிரின்னு. சொந்த மண்ணில் சொந்த பந்தங்கள் முன்னாடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள். அதற்காகவே உங்கள் கைத்தட்டலை நீங்கள் எனக்காக நீங்கள் சொல்லிக்கணும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அழகாக ஒரு கவிஞன் தான் சொன்னால், தாய்க்கு பிடித்தது பிள்ளை தமிழ் என்றால், கவிஞர் அவர்களே ஒரு கவிஞன் அழகாக பதிவிட்டான், தாய்க்கு பிடித்தது பிள்ளை தமிழ் என்றால் எல்லோருக்கும் பிடித்தது நெல்லை தமிழ் என்று சொன்னான். அதனால தான் எங்களுடைய தமிழை வைத்து உலகம் முழுக்க எங்களால் வலம் பெற முடிகிறது என்று சொன்னால், அந்த பணியை உங்களுக்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையும் கவிஞர் அவர்களும் மிகச்சிறப்பாக செய்துட்ருக்காங்க. அப்படிங்கும் போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வைரமுத்து ஐயா கிட்டே கேட்டாங்களாம், நீங்கள் தமிழில் நிறைய கவிதை எழுதுறீங்க, தமிழை பற்றி எழுதுறீங்க, படிக்கிறீங்க, பேசுகிறீங்க, அப்பேற்பட்ட தமிழ் உங்களுக்கு சோறு போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதற்கு வைரமுத்து சொன்னார், தமிழ் சோறு போடுமா என்று எனக்கு தெரியாது, ஆனால் தமிழ் மொழி சோறு போடுவதற்கு கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னார். நம்ம ஔவை பாட்டி சொல்லுங்க, அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்லியிருக்காங்க, அறம் செய்யன்னு கூட சொல்லலை இல்லையா. அப்பேற்பட்ட எழுத்தாளர்களை, படைப்பாளர்களை, கவிஞர்களை தாங்கி இருக்கக்கூடிய மண் நம்மளுடைய இந்திய மண் இல்லையா.
நம்ம மண் சாதாரணப்பட்ட மண் கிடையாது. அதுலேயும் ஆண் பிள்ளைகளும் இருக்கீங்க, பெண் பிள்ளைகளும் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இலக்கிய கூட்டங்களில் பிள்ளைகள் இலக்கியத்தை பற்றி கேட்குறதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நெல்லை மண் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பேசினாலும் கேட்போம் அப்படின்ட்டு நல்ல இலக்கியத்திற்கு செவிசாய்த்து கைத்தட்டி ரசித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா மாங்காய் நகரம்னா நம்ம சேலத்தை சொல்லுவோம், தூங்கா நகரம்னா மதுரையை சொல்லுவோம், தேங்காய் நகரம்னா பொள்ளாச்சியை சொல்லுவோம். பண்பாடுள்ள பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் நெல்லையில் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். நம்ம சு வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் மதுரையில் இருக்காங்க. வைகை நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது கீழடியை பற்றிய ஆராய்வுக்கான புத்தகம். அதில் ஒரு பகுதியில் இப்படி குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு இடத்துல தோண்டி பார்க்கும்போது மண் முட்டிகள் கிடச்சிதான். அதை தட்டி பார்க்கும்போது அதில் தங்க கட்டிகள் இருந்துச்சான். அந்த தங்க கட்டிகளில் கோதை என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதாய் அந்த எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தக்கூடிய இந்த தமிழ் நிகழ்வு இன்று மட்டும் அல்ல, காலம் தொட்டு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காகவே நீங்கள் எல்லாம் உற்சாகமான ஒரு பாராட்டுக்களை கைத்தட்டல் மூலமாக நீங்களாக கொடுத்துக்கலாம். நம்ம கவிஞர் ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, 500 ரூபாய் காமிச்சாங்க. ஆனால் நான் திருநெல்வேலி, நீங்களும் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் என்ன ரொம்ப ஃபேமஸ்ஸு? அல்வாவா? அருவாவா? ஏங்க நம்ம ஊரில் நெல்லையப்பர் கோயில் இருக்குது, நெல்லை ஜெயந்தாயா இருக்காங்க, நானே இருக்கேன். இருந்தால் கூட அல்வான்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அல்வா கொடுத்துட்டு தான் போவேன். கவிஞர் அவர்களே, அல்வா கொடுக்காம நான் போகவே மாட்டேன். இந்த உலகத்திலே நாம் முதல் பிறக்கும்போது நம் தாய் நமக்கு ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, இல்லை எழுத்துன்னே நம்ம வச்சுக்கலாம். அந்த எழுத்தை நமக்கு நம்ம பேசக்கூடிய காலத்தில் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அந்த எழுத்து என்ன அப்படிங்கிறத, அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத சரியாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வா நிச்சயமாக உண்டு. இன்னொரு முறை கேள்வியை சொல்கிறேன். ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கும்போது அந்த தாய், அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தைக்கு முதலாக பேச்சு பழக்கத்தை சொல்லி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுப்பாள். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம்? அம்மா. அடாடா, அதற்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எவ்வளவு அழகான பதில். அம்மான்னு சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அது சரியான பதில் கிடையாது. அத்தையா? வித்யா மேம்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஆனை சொல்லி கொடுப்பாங்க மேடம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை சொல்லுவாங்க. என்னன்ட்டு நானே சொல்லிடட்டுமா? பாப்பா கை தூக்குறாங்க, சொல்லுங்கப்பா. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எங்கள் பிள்ளைங்க கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நாங்கள் கிடையாதுங்க, எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நெல்லை தமிழச்சி நிரூபித்திருக்கிறார். அதற்காகவே உற்சாகமான ஒரு கைத்தட்டலை நீங்கள் கொடுத்துடலாம். இந்த இங்கு அப்படிங்கிற எழுத்தை சொல்லி கொடுப்பாங்க. எதுக்கு அப்படி நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு அதை சொல்லி கொடுக்காங்க அப்படின்னா, யாராவது பெரியவங்க வீட்டுக்கு வந்தால் வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, நல்லா இருங்க என்று நம் பிள்ளைகள் பண்பாடுள்ள கலாச்சாரமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எழுத்தை நம்ம அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அம்மா நமக்கு சொல்லி கொடுத்த பண்பாடோடு தானே இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அப்போ அம்மா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினச்சேன்னா உற்சாகமாக ஒரு பாராட்டுக்கள் கொடுத்துடலாமா நம்ம எல்லாருமே? ஏன்னா இந்த உலகத்தில் சுத்தம் செய்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு இல்லையா? இப்போ தலையை சுத்தம் செய்யணுமா, ஷாம்பு இருக்குது. முகத்தை சுத்தம் செய்யணுமா, சோப்பு இருக்குது. வீட்டை சுத்தம் செய்யணுமா, வாஷிங் பவுடர், எல்லாமே வந்துட்டு. ஆனால் நம் மனசை சுத்தம் செய்வதற்காக எது வந்தது என்று என்னிடம் கேட்டால், நம் மனதை சுத்தம் செய்வதற்கான மிகப்பெரிய ஆயுதம் கல்வி என்று நான் சொல்வேன். உண்மையா இல்லையா சொல்லுங்கள். எது அழகு? எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும். நான் ட்ரெஸ் பண்ணுறேன், இது அழகா முடிய முன்னாடி அப்படி போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த முடி அழகா? பெண்கள்லாம் முதல்ல காலேஜுக்கு கிளம்பும் போது, உங்களுடைய பருவத்தை கடந்து தான் நான் வந்திருக்கிறேன். நம்ம காலேஜுக்கு கிளம்பும் போது 5 நிமிஷம் தான் இருக்கும்.
இது வேன் வர்றதுக்கு. ஆனால் கூட கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு தலை சரியாக இருக்கா, உடை சரியாக இருக்கா, இன்றைக்கி கொஞ்சம் மேக்கப் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்லடி நாளைக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்வோம் இல்லையா? எது அழகு? நம்முடைய முடி அழகா, நம் உடுத்தக்கூடிய உடை அழகா, நாம் பேசக்கூடிய பேச்சு அழகா என்றால் நாலடியார் அழகாக சொல்கிறது, கல்விதான் அழகு என்று நாலடியார் பதிவு செய்கிறது. அன்னப்பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உங்களை மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவை கிட்ட போய் தண்ணியையும் பாலையும் கலந்து அந்த பாலை வச்சோம் அப்படின்னா தனக்கு தேவையான பாலை மட்டும்தான் அது அருந்துமா, தண்ணியை அது குடிக்காதான். அது மாதிரி பல எழுத்தாளர்கள் இந்த உலகத்தில் நம் நாட்டில் இருந்தால் கூட, எழுத்துக்கள் நிறைய இருந்தால் கூட, புத்தகங்கள் நிறைய இருந்தால் கூட, இந்த இலக்கிய உலகத்தில் நாம் எதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அன்னப்பறவையை மாதிரி நமக்கு வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை அரசாங்கம் நமக்காக நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய நன்றிகளை நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையே பாருங்களேன், அதை பிரித்து பாருங்க. புத் கூட்டல் அகம், அகத்தை புதுமையாக அதை புத்துணர்ச்சியோடு வைக்க செய்வது தான் இந்த புத்தகம். அந்த ஆங்கில வார்த்தையை பாருங்க, புக்குனா என்ன? நாலேஜ் ஆஃப் ஓஷன், கடல் அளவு அறிவு நிறைந்தது இந்த புத்தகம்னு சொல்கிறாங்க. ஆங்கில எழுத்தாளர் பிரான்சிஸ் பேக்கன் அழகா தன்னுடைய வரிகளில் குறிப்பிட்டிருக்காங்க, ரீடிங் மேக் அ கம்ப்ளீட் மேன், ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றுவது நிச்சயமாக புத்தகங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஐயா பேச ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இப்போ டிவி பாருங்கள், சினிமா பாருங்கன்னு சொன்னால் உடனே பார்க்குறாங்க, நம்ம சொல்லாமலே பார்க்குறாங்க. கூலி படம் பார்த்துட்டீங்க தானே எல்லாருமே? மோனிகா பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் தானே? இல்லையா? ரஜினிகாந்த் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது சினிமானா உடனே நாங்கள் பார்க்க தயாராகிறோம். புத்தகம் படிக்கணும் அப்படின்னா சொன்னால் தானே நீங்கள் செய்கிறீங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எங்களுடைய கவிஞர் அவர்களுக்கு ஒரு செய்தியை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நம்மளுடைய பிள்ளைகள் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் வழியில் தான் நடப்பார்கள் என்பது உண்மை இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு இலக்கியத்தை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள். அதனால தான் இவ்வளவு அமைதியாக அழகு பிள்ளைகளாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பசங்க ஜாலியாக மட்டும் இருக்க மாட்டாங்க. நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் முன்னாடி வந்து வேலையாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பாராட்டுகளை கொடுத்துடலாமா? 1947 நம்ம இந்தியாவுடைய எழுத்தறிவு அப்படிங்கிறது வெறும் 12% தான் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம இந்தியாவுடைய எழுத்தறிவு அப்படிங்கிறது 78% தோராயமாக. நம்ம தமிழ்நாடு 85% தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா எழுத்தாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாசகர்களுக்காக அர்ப்பணிக்க போய் தான் இன்னைக்கு நம்ம புத்தகங்கள், நல்ல புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ் ராமகிருஷ்ணன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அந்த எழுத்தாளரை? எஸ்ரா தெரியுமா? தெரியும் தானே? மனுஷிய புத்திரன், நெல்லை ஜெயந்தா யாருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியுமா? இந்த முன்னாடியே இருக்காங்க, கண் முன்னாடியே இருக்காங்க இல்லையா? நம் மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் நம் கண் முன்னாடியே இருக்காங்க. இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நூலக மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட புத்தகம் படிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆனால் இந்த காலம் ரொம்ப மாறி போச்சு இல்லையா? ஒரு காலத்தில் இதயத்தோடு மனுஷங்க வாழ்ந்தாங்க, ஆனால் இன்னைக்கு இணையத்தோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் செட்டு வேகத்தில் போனாங்க, இன்னைக்கு நெட்டு வேகத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? மாதா பிதா கேட்கல, மாதா பிதா சத்தமா, மாதா பிதா மாதா பிதா குரு தெய்வம், அது அந்த காலம். மாதா பிதா கூகுள் தெய்வத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கற்க அது அந்த காலம், கற்க கசடரெல்லாம் அந்த காலம். இப்போ கட்காப்பி பேஸ்ட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் காலத்துக்கு தக்கன ஒரு காலத்தில் புத்தகத்தை எடுத்து படித்த காலம் மாதிரி இன்னைக்கு வாசகர்கள் ஆன்லைன்லே இபுக்கை பார்த்து படிக்கக்கூடிய சூழல் வந்துட்டுன்னு சொன்னால் வாழ்க்கை போகக்கூடிய பாதையை நோக்கி நம்மளும் கடந்து போய்கிட்டே இருக்கணும். இப்போ முத்தமிழ், நம்மளுடைய தமிழ் மொழியை முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மொழிகளும் சிறப்பானது தான், ஆனால் எல்லாத்தையும் காட்டி நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழி என்ன சிறப்பு அப்படின்னா, உலகத்திலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நயாகரா நீர்வீழ்ச்சி. அதில் நல்வரவு அப்படிங்கிற வாசகம் தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்களை போய் கேட்டாங்களாம், உங்களுடைய மொழியில் அந்த வாசகத்தை எழுதியிருக்கலாம் இல்லையா, எதற்காக தமிழ் மொழியில் எழுதுனீங்க? அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க சொன்னாங்களாம், உலகத்திலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி, உலகத்திலேயே மிக உன்னதமான மொழி தமிழ் மொழி என்று பதிவு செய்தார்கள்னு சொன்னால். இப்போ ஐயா பேசுகிறாங்க, என்னை அறிமுகப்படுத்தினாங்க, நான் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன், என்னுடைய பெயர், என்னுடைய கணவர் பெயர், நான் இந்த வேலை செய்கிறேன், இந்த படிப்பு படிக்கிறேன், இந்த தலைப்பில் பேச போகிறேன்னு ஒருத்தர் நம்மை அறிமுகப்படுத்தும் போது நான் உங்களுக்கு அறிமுகமாகிறேன். ஆனால் நான் மேடையில் பேசக்கூடிய மொழியை வைத்து நான் தமிழச்சி அப்படிங்கிற உணர்வு உங்கள் எல்லாரும் மனசுக்குள்ளேயும் வருது அப்படின்னு சொன்னால் அதைத்தான் இந்த தமிழ் வளர்ச்சித்துறை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? 4 பேர் கை தட்டுறாங்க. உண்மையிலே நல்ல அந்த பிள்ளைகள்லாம் நல்லா கேட்குறாங்க. ஒரு நாட்டில் என்ன பண்ணுவாங்களாம், புத்தக கடையை மூடவே மாட்டாங்களாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த காலத்து கிராமத்துலலாம் பாருங்கள், பலசர கடையில் உப்புலாம் வெளியில் வச்சுட்டு போவாங்க இல்லையா, எல்லாம் ஒரு நம்பிக்கை. ஒரு நாட்டில் புத்தக கடையை மூடவே மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டதற்கு அங்கே இருக்கக்கூடியவங்க சொன்னாங்களாம், புத்தகம் படிப்பவர்கள் திருடுவதில்லை, திருடர்கள் புத்தகம் படிப்பதில்லை என்று பதிவு செய்தார்கள். இப்போ முத்தமிழ்னு சொல்கிறாங்க, இயல், இசை, நாடகம். இப்போ பாட்டு பாடினாங்க வித்யா மேம், முன்பே வா அன்பே வான்னு பாட்டு பாடினாங்க இல்லையா, அந்த பாட்டு எல்லாருக்குமே பிடித்தமான பாட்டு. இப்போ நான் என்னுடைய கல்லூரி பருவத்திலலாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு முன்பே வா அன்பே வா பாட்டு தான். அப்போ அதை பாடும்போது அவர்களை பாடல் கலைஞர்கள் என்று சொல்வார்கள். ஒருவேளை நீங்கள் நல்ல நடனம் ஆட தெரிஞ்சவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை நடன கலைஞர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நம்மை போன்று இலக்கியம் படித்து மேடையில் இலக்கியம் பேசுபவர்களை அறிஞர்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த பெருமை எப்போதுமே படித்தவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மட்டுமே சாரும் என்பதுதான் உண்மை. அதுக்காக தான் உங்களை படிக்கணும், நீங்கள் நல்லா படிங்க. ஏன்னா புத்தக வாசம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது புக்கை திறந்து நம்மலாம் மோந்து பார்ப்போம் இல்லையா, அந்த வாசம் ரொம்ப அழகாக இருக்கும் தானே, அழகாக இருக்கும். அந்த புத்தகத்திற்கென்று ஒரு வாசம், குட்டி மயிலிறகு கூட அந்த புத்தகத்துக்குள்ளே நம்ம வச்சுருப்போம். சும்மா இருமா, அந்த புத்தகம் இருக்கக்கூடிய மயிலிறகு நிச்சயமாக குட்டி போடும் பாரு, நாளைக்கு பாரு அது பிள்ளையையும் நான் சேர்த்து கொஞ்சுவேன் அப்படின்னு சொல்லுவேங்கல்லாமா நீங்கள். அந்த புத்தகம் அப்படிங்கிறது நம்மோடு உறவாடக்கூடிய உறவின் பாலம். பண்பட்ட உள்ளமும் பழுத்த அறிவும் கொண்டவர்களால் எழுதி வைக்கப்பட்ட பதிவுகள் தான் இந்த புத்தகங்கள். புத்தகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் இடையேயான உறவு பாலம். இப்போ நீங்கள் எல்லாமே 2K கிட்ஸ் அப்படி தானே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கவிதை சொல்லட்டுமா? இப்போ திருநெல்வேலின்னு சொன்னதுமே நீங்கள் அல்வான்னு சொன்னீங்க. அல்வாவை பற்றி இந்த 2K கிட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞன் அழகாக ஒரு கவிதை எழுதினான். அந்த பேருக்கு, அந்த கவிதையுடைய பேர் அல்வா கவிதை. அல்வா கவிதை பிடிக்குமா? இது ஆண்களுக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை. நல்லா உன்னிப்பாக கேட்கணும் சரிங்களா? பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். பெத்த பிள்ளை அழுதா வாயில் ரப்பர் முதல் அல்வா, வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது வாக்கிரசி லாஸ்ட் அல்வா, பேரழகி நீதானு உன் காதலிக்கு நீ கொடுப்ப அல்வா, உன்னை விட நல்ல ஆள் கிடச்சா அவள் உனக்கே கொடுப்பா அல்வா. பசிக்காத பிள்ளையாருக்கு படைப்பாங்க பால் அல்வா, பசிக்கின்ற பிள்ளைக்கு பால் கொடுக்காத நாடல்லவா, இங்கே சர்க்கரை நோய்தான் அதிகமடா, காரணம் இது அல்வா கொடுக்கும் தேசமடா என்று உங்களில் ஒரு எழுத்தாளன் பதிவு செய்தான் என்றால் அந்த எழுத்தாளனுக்காக உற்சாகமான பாராட்டுக்களை நீங்களாம் கொடுத்துடலாம். இப்போ எழுத்து அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒன்றுங்க. அதனால தான் மறைந்த நான் முத்துக்குமார் எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தை புத்தகம் படிக்கும் போதெல்லாம் பிடிச்ச இடங்களை எல்லாம் சிகப்பு கோடு வச்சு அழகாக சிகப்பு மையால் கோடு போடுவாராம். ஏன்னு கேட்டதற்கு அவர் சொன்னாராம், நான் இங்கிருந்தே அந்த எழுத்தாளனிடம் கை குலுக்கிக் கொள்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த வாசகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் கை குலுக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போ என் தலைப்புக்குள்ளே ரொம்ப வேகமாக வந்துடலாம் சரிங்களா? இப்போ நவீன காலத்திற்கு முந்தைய எழுத்தாளர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, இப்போ இது நவீன காலம். சங்க கால எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ முதல்ல இந்த உலகத்தில் நம்ம படிக்க வேண்டிய பொதுமறைன்னு சொல்லக்கூடிய திருக்குறள், திருவள்ளுவர் யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உலக நூலாக இருக்கிறது. தாய்ப்பாலுக்கு இணையாக ஒரு பால் இன்றும் தூய்மையாக இருக்கிறது என்று சொன்னால் நான் முப்பாட்டன் வள்ளுவன் தந்த திருக்குறள் இல்லையா? இப்போ திருக்குறளில் 3 இயல், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இப்போ அறத்துப்பால்னா என்ன?
நீதியின்றி அமையாது உலகு. பொருட்பால்னா என்ன? நிதியின்றி அமையாது உலகு. அறத்துப்பால்னா நீதியின்றி அமையாது உலகு, பொருட்பால்னா நிதியின்றி அமையாது உலகு, காமத்துப்பால்னா நீயின்றி அமையாது உலகு. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? அப்போது இலக்கியம் நமக்கு அவ்வளோ விஷயத்தை சொல்லி கொடுக்குது. அப்போ திருவள்ளுவர் 12-13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார். அடுத்து இளங்கோவடிகள் வந்தாங்க. கல்லால் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை வடித்தான் என்று சொன்னால் தன் சொல்லாலேயே கோவில் கட்டியவர் இளங்கோவடிகள் இல்லையா? ஒரு ஆண்களை தெய்வமாக கொண்டாடக்கூடிய நேரத்தில் கூட ஒரு பெண்ணை தெய்வமாக கதை நாயகியாகிய கொண்டாடிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் புலவர் இருந்தார்னு சொன்னால் இளங்கோவடிகள் என்பது உண்மை. அதற்காகவே பெண் பிள்ளைகள் உற்சாகமாக ஒரு பாராட்டுக்களை நம்ம இளங்கோவடிகளுக்கு கொடுக்கலாம். அடுத்து கம்பர் வந்தார். வால்மீகி ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர். இப்படி நிறைய நவீன காலத்திற்கு முந்தைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க. சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேனே. இப்போது நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம கவிஞர்கிட்டே கேட்கலாம், ஐயா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அதற்கு காரணமாக இருக்கிறது உயிர் உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் உயிரை விட பெருசு இந்த உலகத்தில் ஒன்று இருக்கா? கீழே இருக்கிறவங்க, இதை நான் சொல்லலைங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த உலகத்தில் வாழ்கிறோம், உயிர் இருக்குது. உயிர் உள்ளே எங்கே இருக்குன்னு சொன்னால் உடலுக்குள்ளே இருக்குது. அந்த உயிரை விட பெருசு ஒன்று இருக்குது, அதுதான் ஒழுக்கம் என்ற ஒன்று என்பதை திருவள்ளுவர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். ஒழுக்கம் விழுப்பன் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார்னு சொன்னால் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் புலவர்களும் எழுத்தாளர்களும் நிச்சயமாக நமக்கு தந்துட்டு தான் போயிருக்காங்க. இப்போ சங்ககால புலவர்கள்னு வச்சுக்கோங்களேன், ஔவை பாட்டி இருந்தாங்க. ஔவை பாட்டியும் அதிகமானும் மிகச்சிறந்த நண்பர்கள் இல்லையா? இப்போ நம்ம கல்லூரி பருவத்தில் நமக்கு கிடைச்ச மாதிரி தோழிகள் வேறு எங்கேயுமே கிடைக்காது, அப்படி தானே? அதனால தான் நட்புக்காக ஒரு கவிஞன் கூட அழகாக சொன்னால், சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல நட்பு, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பது தான் நட்பு என்று சொன்னான். சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சினிமா டைலாக்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வித்யா மேம் பேசின மாதிரி சினிமாலேருந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நண்பன்ல ஏது சார் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே அப்போ உங்கள் நண்பர்களுக்காக ஒரு பாராட்டுகளை கொடுத்துடலாமா நீங்களா? இப்போ சங்க காலத்தில் ஔவை பாட்டிக்கு அதிகமான் என்று ஒரு நண்பர் இருந்தார். அவர் நெல்லி அரிய வகையான ஐயா சொன்ன மாதிரி நெல்லிக்கனியை கொண்டு போய் கொடுக்காங்க. அப்போ ஔவை பாட்டி சொல்கிறாங்க, நீ சாப்பிடுப்பா, நீ நாட்டுக்கே ராஜா, நீ இந்த அரிய வகை நெல்லிக்கனியை சாப்பிட்டேன்னு சொன்னால் நாட்டு மக்கள்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அதிகமான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் அன்பு பிள்ளைகளே, நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் என் நாடும் என் நாட்டு மக்களும் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. ஆனால் நீ சொன்னா நம் தமிழ் தேசமே நன்றாக இருக்கும், தமிழுக்கு உன்னால் தொண்டு செய்ய முடியும் என்று சொன்னார். எவ்வளவு அழகு பார்த்தீங்களாங்க. சரி, இவங்க எல்லாருமே நவீன காலத்திற்கு முந்தைய எழுத்தாளர்கள். நவீன கால எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? விரைவாக வந்துடலாம். கல்கி கிருஷ்ணமூர்த்தி, பொன்னியின் செல்வன் எழுதிய கல்கி அவர்களாக இருக்கட்டும், ஜெயகாந்தன் அவர்களாக இருக்கட்டும், சுஜாதா அவர்கள், இந்திரா பார்த்த சாரதி, அசோகமித்திரன், எல்லாத்தையும் தாண்டி நம்ம நெல்லை மண்ணை சார்ந்த தோப்பாவாயா இருக்கட்டும், தீக்கசி ஐயாவாக இருக்கட்டும், நெல்லை ஜெயந்தா ஐயாவாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ எழுத்தாளர்கள் மண்ணிற்குன்னு பெருமை சேர்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய எழுத்துக்கள் பெருமை சேர்க்குது. இப்போ நான் இன்னமும் முனைவர் பட்டத்திற்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு எழுத்தாளரை பற்றி தான் ஆய்வு மேற்கொண்டுட்ருக்கேன். அந்த எழுத்தாளர் யாருன்னு சொன்னால் நம்ம கல்யாண்ஜி அவர்கள். வண்ணதாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதயம் தொட்ட எழுத்தாளர்களில் மிக முக்கியமாக இருக்கிறவங்க என்னுடைய வண்ணதாசன் அவர்கள் தான். அப்போ எடுத்துரைப்பியல் நோக்கில் கல்யாண்ஜி கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் முனைவர் பட்டத்துக்கு படிச்சுட்ருக்கேன். ஏன்னா அணுகுண்டு கூட ஒரு முறை தான் வெடிக்கும், புத்தகம் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் என்று ஒரு கவிஞன் அழகாக பதிவு செய்தான். ஒரு எழுத்தாளனின் ஒரு வரி, ஒரு கவிதை, ஒரு கதை, ஒரு நாவல் நிச்சயமாக நம்மளை மாற்றணும். ஐயா பேசும்போது வாலி அவர்களை குறிப்பிட்டாங்க. வாலிப கவிஞர் வாலின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவர் நினைவு நாடாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நீங்கள் நிச்சயமாக வாங்கி படிக்க வேண்டிய புத்தகங்கள் சில இருக்குது. அதில் முதல் புத்தகம் இந்த நினைவு நாடாக்கள் அப்படிங்கிற புத்தகம். சரிங்களா? அவருடைய நினைவலைகளை எல்லாம் அவருடைய நண்பர்களை பற்றிலாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ அவருக்கு சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருந்தார்.
அந்த நண்பர் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு சைக்கிள் வாங்கக்கூட பைக் வாங்கக்கூட வசதி இல்லாமல் இருக்குது. அப்போ தன்னுடைய நண்பர் வாலிக்கிட்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு. இப்போது எனக்கு சைக்கிள் ஒன்று வாங்கணும் செகண்ட் ஹேண்ட்லன்னு சொல்கிறாரு. நான் நண்பன் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கேட்டான்னு சொன்னால் அதை விட மேலாதான தன்னுடைய நண்பனுக்கு நம்ம கொடுப்போம். அந்த பழக்கம் தானே நட்புக்கு உண்டு. உடனே வாலி அவர்கள் இப்படி சொல்கிறாங்க சேகர்கிட்ட, சைக்கிள் பைக்கெலாம் எதுக்கு, ஆஸ்டின் கார் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ், பழைய கார் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு 2 நண்பர்களும் வாலியும் சேகரும் அந்த காரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இதான் முக்கியமான இடம். என் பிள்ளைகளே நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அந்த காரை சுற்றி பார்த்துட்டு வந்து சேகர் சொன்ன பதில், ஆஸ்டின் கார் வாங்குகிற அளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லைப்பா நண்பான்னு சொன்னாங்களாம். ஆஸ்டின் கார் வாங்க முடியாத சேகர் என்ற ஏழை தந்தையின் பிள்ளை ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கார் விருதுகளை இந்த உலகத்திற்கே பெற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, நாம் சாதிக்கிறதுக்கு நம்ம உழைக்கிறதுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் தேவையே தவிர நிச்சயமாக வறுமை ஒரு தடையாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சமீபத்தில் நீங்கள் இந்த இலக்கியத்துக்குள்ளே வரணும், நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த துறை இந்த நிகழ்வை மாவட்டம் தோறும் நடத்திட்டு இருக்காங்க. அதில் நெல்லை ஜெயந்தா அவர்கள் முக்கிய பங்கு வகிக்காங்க. இலக்கியத்துக்குள்ளே போகணும், நான் எந்த புத்தகத்தை முதல்ல எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா, நம் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் என்ற சிறுகதை தொகுப்பு உங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நான் படிக்க ஆரம்பித்த காலத்தில் அறம் சிறுகதை தொகுப்பு தான் எடுத்து படித்தேன். அதில் சோற்று கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்க முடியாத எனக்கு அந்த கதை ரொம்ப பிடித்த கதை ஒன்று உண்டு. கெத்தேல் ஷாகிப்னு ஒருத்தர் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர். சாப்பாடு கடை வச்சிருப்பார். அது பணத்துக்கான சாப்பாடு கடை கிடையாது. இப்போ நம்ம போகிறோம், தண்ணி ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் சேர்த்து பணம் வாங்குறாங்க இல்லையா? ஆனால் அந்த கெத்தேல் சாஹிப்புடைய சாப்பாடு கடையில் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு உரிய காசையும் போடலாம், அதுக்கு அதிகமான காசையும் போடலாம், இல்லை சாப்பாட்டுக்கு காசே இல்லாட்டி கூட போகலாம் அப்படின்ட்டு அழகாக ஒரு தர்மத்தோட அறத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கடையை கெத்தேல் சாஹிப் நடத்திட்டு வருவார். அது பணசாட்சி கிடையாது, மனசாட்சியோடு அந்த கடையை நடத்திட்டு இருப்பார். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார், சாப்பாட்டுக்கு ₹1 கம்மியாக கொண்டு வருவார். அவருக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், இருந்தாலும் போட்டுட்டு போயிடுவார். கெத்தேல் சாஹிப் ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஆனால் மனசு உறுத்தி மனசாட்சியோட மறுநாள் அந்த காசை போட்டுருவார். இப்போ ஒரு கதை, ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது என்று கேட்டால், நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கிறது, அறத்தை சொல்லிக் கொடுக்கிறது, நேர்மையை சொல்லிக் கொடுக்கிறது, மனிதாபிமானத்தை சொல்லிக் கொடுக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அந்த எழுத்தாளர்களுக்காக உற்சாகமாக ஒரு பாராட்டுக்களை நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய ஆள் யாருன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஓமை இருக்கும் இல்லையா? இப்போ மேடம்கிட்ட கேட்போமே, மேடம் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆள்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? உங்கள் வீட்டுக்காரரை தானே சொல்லுவீங்க. பார்த்தீங்களா, அம்மானு சொல்கிறாங்க. அதற்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுங்க அந்த மேடம்க்கு. இப்போ வீடியோ எடுக்கக்கூடிய தம்பிக்கிட்ட கேட்டால், இந்த உலகத்திலேயே யார் பெரியவர்கள் என்று அவரை கேட்டால் தன்னுடைய யாரப்பா சொல்லுவீங்க நீங்கள்? யாரை சொல்கிறதுனே தெரியல. என் கேமராவை தான் நான் சொல்லுவேன், என்னுடைய தொழிலை தான் சொல்லுவேன், அப்படி தானே? இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு உவமை இருக்கும், அதை மாதிரி எனக்கும் இருக்கும் தானே. இந்த உலகத்திலேயே யார் பெரியவர்கள் என்று என்னை கேட்டால் நான் யாரை தெரியுமாங்க சொல்லுவேன்? வாங்கின உதவிக்கு நன்றி சொல்லக்கூடிய பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் பெரியவர்கள் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள்லேருந்து தொடங்கணும். யாராவது பெரியவங்க வந்தால் வணக்கம்னு சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்பதற்கு பழக்கிக் கொள்ளுங்கள். ஏதாவது உதவி வாங்கணுமா நன்றி என்று சொல்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல வார்த்தைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இன்னைக்கு ஐயா சொன்னாங்க இல்லையா, வரி வாங்காமல் நாங்கள் பணம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் அடித்தளம் நிச்சயமாக எழுத்தாளனின் நிச்சயமாக புத்தகமாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கல்யாண்ஜி ஐயா நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதையை எழுதினாங்க. இந்த கதையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரொம்ப சுருக்கமாக, கதை உங்களுக்கு பிடிக்கும் தானே?
நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதில் கதாபாத்திரமாக வர்றது கோமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு. நம்முடைய குழந்தை பருவம்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அம்மா அப்பாவுடைய அரவணைப்பில், தாத்தா பாட்டியுடைய அன்பில் என்னென்னே தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஒருவேளை அப்படி எதுவுமே இல்லாத சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒருத்தர் வீட்டில் வேலை பார்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை தொழிலாளி பிள்ளையுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலையை குறிப்பது தான் இந்த கதையினுடைய நோக்கம். தேர் திருவிழா நடக்குது, அந்த வீட்டில் வேலை பார்க்கமோ அந்த பொண்ணு வேலை பார்க்குது, பெரியவங்க எல்லாம் கிளம்புறாங்க தேரோட்டத்துக்கு. அந்த பிள்ளைக்கு ஆசையாக இருக்குது தேரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளால் முடியல. வானத்தில் வெடி வெடிக்குது, வெளியில் வந்து பார்த்தா வானம் மட்டும்தான் இருக்குது, வெடி சத்தம் மறைஞ்சு போயிடுது. பலூன் பறக்குது, வெளியில் வந்து பார்த்தா பலூன் காணாமல் போயிடுது. மிட்டாய்க்காரர்களுடைய சத்தமெல்லாம் அந்த பொண்ணுடைய காதில் கேட்குது. அதை கேட்க கேட்க அந்த பிள்ளைக்கு தேரை எப்படியாவது நம்ம பார்த்துடணும். ஏன்னா நெல்லை மாவட்டத்திலேயே சிறப்பு தேர் திருவிழா தானே சார். ஆனி தேரோட்டம்ங்கிறது யாராலையுமே நம்ம மறுக்காமல் போய் பார்த்துருவோம். அம்மா அப்பா கூப்பிட்டாங்கன்னா ஜாலியாக போய் நம்ம தேரை பார்ப்போம்னு பார்த்துருவோம் இல்லையா? அதே மாதிரி கோமுக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. பெரியவங்கெல்லாம் மறுபடியும் தேரோட்டத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. கோமு நேராக போய் ஜாமான் வாங்கிட்டு அந்த தேரை முதல்ல பார்க்குறா. அந்த வடத்தை பிடிச்சி பார்க்கா, அவளால் தூக்க முடியல. ஏன்னா வடம் அவ்வளவு பெருசாக இருக்கும் தானே. பார்க்குறா, அவளால் தூக்க முடியல. அப்போது எழுத்தாளர் தன்னுடைய கதையை இப்படி பதிவு செய்து நிறைவு செய்தார். கோமு தேரை பார்க்குறா, தேர் நிலையத்துக்குள் இருந்து கோமுவையே பார்த்து கொண்டிருந்தது என்று ஒரு எழுத்தாளர் பதிவு செய்தார் என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, எழுத்து அப்படிங்கிறது வாழ்க்கைக்கான அச்சாணி, வாழ்க்கைக்கான அஸ்திவாரம், வாழ்க்கைக்கான நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. இங்கே நிறைய ஆம்பளை பசங்க இருக்கீங்க, உங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மாவை தான் பிடிக்கும். அம்மா கிட்டேயே கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என் மகனைத்தான் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு கிரகம் சரியில்லை, அவன் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவான், கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். ஆனால் கூட அம்மாவுக்கு மகன்களைத்தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த அம்மாவுக்காக தொட்டில் ஓசை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி கவிக்கோ அப்துல் ரகுமான் அறக்கட்டளையின் சார்பில் கவிக்கோ விருது வாங்கிய நம் மண்ணை சார்ந்த எழுத்தாளர் தான் நெல்லை ஜெயந்தா அவர்கள். உற்சாகமாக ஒரு பாராட்டுக்கள் கொடுத்துடலாமா? அப்துல் ரகுமான் அவர்கள் ஒரு முறை இப்படி பதிவு செய்தார், என் பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்லிக்கிறேன். எங்களுடைய காலத்துக்கு அப்புறவு கவியரங்கங்களுடைய நிலை என்ன ஆகுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய கவிதையை பார்த்த பிறகு கேட்ட பிறகு எனக்கு அந்த பயம் இல்லை என்பதை நம்முடைய முன்னோடி அப்துல் ரகுமான் அவர்கள் பதிவு செய்தார் என்று சொன்னால், ஐயா தொட்டிலோசை புத்தகத்தில் அழகாக ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க, எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் நிறைய மேடைகளில் இந்த கவிதையை நான் பதிவு செய்வேங்கய்யா, அதை உங்கள் முன்னாடி பதிவு செய்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மாங்கிறவ சாதாரணப்பட்டவ கிடையாது. அம்மா பஞ்சபூதத்துக்கு சமமா. அம்மா நீ நீர், நான் உன்னுள் மிதந்ததால். அம்மா நீ நிலம், நீ என்னை சுமந்ததால். அம்மா நீ காற்று, எனக்கு சுவாசம் தந்ததால். அம்மா நீ ஆகாயம், என்னை முழுவதுமாக பார்த்து கொண்டிருப்பதால். அம்மா நீ நெருப்பு, எனக்கு வெளிச்சம் தந்ததால் என்று ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கவிதையை இப்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் உற்சாகமாக கைத்தட்டல் கொடுங்கள் என் அன்பு பிள்ளைகளே. நாளைக்கு நீங்களும் மேடைக்கு வந்து நல்லா பேசணும், நல்லா எழுதணும், சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உத்வேகத்திற்கான அடித்தளம் தான் இந்த நிகழ்ச்சி. சரி, ஆம்பளை பசங்களுக்கு அம்மா தான். ஆனால் நாங்கள் அம்மாலாம் கிடையாதுங்க. அம்மாலாம் சும்மா. நாங்கள் எப்போதுமே டேடி லிட்டில் பிரின்சஸ், டேடி லிட்டில் பிரின்சஸ் இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க கிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு எங்கள் அம்மாவெல்லாம் பிடிக்காது, எங்கள் அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேங்க. அப்பா பிடிக்கும் தானம்மா? அப்போ அப்பாவுக்காக ஒரு பாராட்டுக்கள் கொடுத்துடலாமா? அடாடாடா. நான் முத்துக்குமார் அப்படிங்கிற மறைந்த கவிஞர் அப்பாவுக்கும் அழகான ஒரு உறவை தன்னுடைய வரிகளில் எழுதியிருப்பாங்க. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் தெரியும் முத்தம் காமத்தின் வகையை சாராதது என்று எழுதுனாங்கன்னு சொன்னால், அழுகின்ற அம்மாவின் முகங்களைப் போல் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை அழுகின்ற அப்பாவின் முகங்கள். நீங்கள் நம்ம பொதுவாகவே அம்மாவும் அப்பாவும் தொணன்னு கேட்குற ஒரு கேள்வி என்ன? சாப்பிட்டையான்னு கேட்பாங்க, அப்படி தானே? இந்த நிகழ்வு முடியுது, பள்ளி முடியுது, கல்லூரி முடியுது, முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் எத்தனை பேர் நம்ம அப்பா அம்மா கிட்ட நீ சாப்பிட்டையாமா,
நீ சாப்பிட்டியாப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை, கவலைப்படாதப்பா நான் இருக்கிறேங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய தலைமுறைகள் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, உங்களை நான் சொல்லலை. ஆனால் வளரும் தலைமுறையில் சில பேர் அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காமவே இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் பகல்லையும் ஆட்டோ ஓட்டுவார், நைட்டும் ஆட்டோ ஓட்டுவார். அவர்கிட்ட போய் கேட்டேன், பகல்லையும் ஆட்டோ ஓட்டுறீங்க, நைட்டும் ஆட்டோ ஓட்டுறீங்க, உங்களுக்கு கஷ்டமாகவே இல்லையான்னு கேட்டேன். அதற்கு அவர் அழகாக சொன்னார், பகலில் ஆட்டோ ஓட்டுறதை என் குடும்பம் ஓடுறதுக்காக வச்சுக்கிறோமா, நைட்டு ஆட்டோ ஓட்டுறதை எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குமா, அதுக்கு படிக்கட்டுங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அப்பாவுக்கு நிகர் நிச்சயமாக அப்பாவாக மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரியான உறவுகளை எல்லாம் நா. முத்துக்குமார் அவர்கள் அணிலாடு முன்றில்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. என்னுடைய அப்பா பேரும் முத்துக்குமார் தான். அதனால் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எழுத்தாளனை தேர்வு செய்வது நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நிறைவாக ஒரு கவிதையோட என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த எழுத்தாளர்கள் அறம் சார்ந்து, அன்பு சார்ந்து, மனிதம் சார்ந்து, நம்பிக்கை சார்ந்து மட்டும் அவர்கள் எழுதுவதில்லை. சுயமரியாதைக்காகவும் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது பெண்ணின் சுயமரியாதைக்கான கவிதையாக நான் உணர்கிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் பாட்டிமா படிக்கலைங்க மேம், எங்கள் அம்மா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தாங்க. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன், முனைவர் பட்டத்துக்கு படிக்கிறேன். நான் என்னை விட பெரிய படிப்பை என் மகள் படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இல்லையா? அதுதான் வாசகனுக்கான மிகச்சிறந்த அடித்தளமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கல்விதானங்க மிகச்சிறந்த ஆயுதமாக இருக்கும். பழனி பாரதி அவர்கள் பெண்ணிற்கான சுயமரியாதைக்காக ஒரு கவிதையை எழுதினாங்க. இதை ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் உன்னிப்பாக கவனிங்க. இந்த கவிதை நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டியது. இந்த கவிதையை வாசித்தது எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பழனி பாரதி எழுத்தாளர் அவர்கள் கவிஞர் எழுதிய கவிதை, சுயமரியாதைக்கான கவிதை. இந்த கவிதையினுடைய தலைப்பே பெண் சில கேள்விகள், பெண்கள் கேட்கக்கூடிய கேள்விகள். அவர் அந்த கேள்வியை அடுக்கிக்கிட்டே போகிறார். முதலாக ஒரு ஆண் பெண்ணை வர்ணிக்க தேர்ந்தெடுத்த வார்த்தை எது? பெண் முதலில் எதன் பொருட்டு தன்னை ஆடைக்குள் மறைத்து கொண்டாள்? ஒரு பெண்ணின் கண்ணீர் முதலில் எதன் பொருட்டு சிந்தப்பட்டிருக்கும்? கற்பு என்பது முதலாக எந்த பெண்ணின் மீது திணிக்கப்பட்டிருக்கும்? ஆண்களின் தேசத்தில் கேள்விகளுக்குள் சிக்கி தவிக்கும் பெண்களை மீட்க எந்த பெண் முதலில் போராளியானால் அந்த பெண்ணின் கடைசி வாரிசிடம் கொடுத்து கிழித்து எரியச் சொல்லுங்கள் இந்த கவிதையை என்று பழனி பாரதி அவர்கள் முடித்திருக்கிறார் என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, பாரதியார் தொடங்கி பழனி பாரதி வரைக்கும், நெல்லை ஜெயந்தா அவர்கள் வரைக்கும், நவீன இலக்கியவாதிகளாக இருக்கட்டும், சங்ககால இலக்கியவாதிகளாக இருக்கட்டும், நமக்கான அடித்தளத்தை அவர்கள் எழுத்துக்களின் மூலமாக கொடுக்கிறார்கள். ஒரு காகிதம் 2ஆக மாறும்போது பெரிய லெவலில் போகுதான். ஒரு காகிதம் பணமாக மாறும்போது அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஒரு காகிதம் புத்தகமாக மாறும்போது அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. பணம் கூட ஒரு நாளில் செல்லாமல் போகும். ஆனால் நம் கையிலே வைத்திருக்கக்கூடிய புத்தகம் நிச்சயமாக நம் வாழ்க்கையை செல்லாமல் ஆக்காது, நம்மை சாதனை மாணவர்களாக மட்டும்தான் மாற்றும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய பெரியவர்கள் அத்துணை பேருக்கும் பணிவு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் கைத்தட்டலின் நடுவே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வந்துவிட்டோம். ஒரு 10 நிமிடத்தில் இப்போ சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு தொடங்கலாம். பல செய்திகளை சொன்னார்கள் இல்லையா? பல எழுத்தாளர்கள் எப்படி எழுதுகிறாங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், உங்களால் அந்த முடிவை ஊகிக்கவே முடியாது. அதாவது கதை என்பது சில சமயம் எதிர்பாராமல் நம்மையே வியப்பில் ஆழ்த்த வேண்டும் இல்லையா? இப்போ நான் அது கதை இல்லை, ஒரு சம்பவம். ஆனால் உங்களால் முடிவை ஊகிக்க முடியாது. 1989 நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணியாற்றுகிறேன். அப்போ இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ராமநாதபுரம் மாவட்டத்தை 3ஆக பிரித்தார். அப்போ நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட்டு, இன்ஜினியரிங் படித்த எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். எனக்கு திருமணமான புதிது, நானும் என் மனைவியும் ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம். தனி குடித்தனம், திருமணமான புதிது. அந்த காம்பவுண்டில் 2 வீடு இருக்குது. 2 புது வீடு. ஒரு வீட்டில் ஆளே இல்லை, ஒரு வீட்டில் நானும் என் மனைவியும் குடி போயிட்டோம். நான் ஒரு நாள் காலையில் அலுவலகம் போய்விட்டு வீட்டிற்கு வருகிறேன். எந்த வீட்டில் ஆள் இல்லையோ இல்லை, காலையில் நான் போகும்போது வேறு யாருமே இல்லை. திடீர்னு ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்தது அந்த வீட்டிலேருந்து. அந்த குழந்தை என்ன அப்போ தான் பார்க்குது. பார்த்தோன்னே ஹை அங்கிள் அப்படின்னு என் பக்கத்தில் வந்தது.
நான் உடனே அந்த குழந்தை பேர் என்னம்மா அப்படின்னேன். அங்கிள் என் பேர் சுமதி அங்கிள் அப்படின்னுது. என்ன படிக்கிறேன் என்னன்னு குழந்தைகிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போய் நான் உணவருந்தி விட்டு மறுபடியும் வெளியே வருகிறேன். தன் வீட்டு வாசலில் அந்த குழந்தை நின்றுக்கிட்டு இருக்கு. என்னை பார்த்தனா அங்கிள் அப்படின்னுது. கிட்ட போய் பேசிட்டு அந்த குழந்தையுடைய கன்னத்தை தட்டி இந்த சுமதி என் சுந்தரின்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் நடித்த சினிமா, அதை 2 நாளைக்கு முன்னால் பார்த்தேன். அந்த குழந்தை பேர் சுமதி. உடனே பேசிகிட்டே இருந்துட்டு அங்கிள் கிளம்பிட்டீங்க, நம்ம ஆஃபீஸ் கிளம்புறோமா? சுமதி என் சுந்தரி வரட்டுமா, நான் போயிட்டு வரேன் ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். மாலை நான் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வரேன். அந்த சின்ன குழந்தை அந்த வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கு. என்னுடைய மனைவி என் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கா. என்னை பார்த்த உடனே அந்த சின்ன குழந்தை ஹாய் அங்கிள் அப்படின்னு வந்தது. அந்த குழந்தை அவ்வளோ துருதுரு, உங்கள் எல்லாரையும் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன குழந்தை அப்படி நேராக பக்கத்தில் வந்தது. நான் அந்த குழந்தை பக்கத்தில் போகிறதுக்குள்ளே என்னுடைய மனைவி என் வீட்டு வாசல்லேருந்து வேகமாக வந்து என் கையை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு போனாப்புல. வாங்கங்க வாங்க வாங்க, என்னம்மா வாங்க, நீங்கள் வீக்கு முதல்லங்க வாங்க. ஏங்க என்னம்மா, அந்த குழந்தை கன்னத்தை தட்டி என்னங்க சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலையம்மா, அந்த குழந்தை பேரை தானே சொன்னேன். என்னம்மா சொன்னேன்? நீங்கள் என்னங்க சொன்னீங்க? அந்த குழந்தை பேர் என்னங்க? அந்த குழந்தை பேர் சுமதி. நீங்கள் என்னங்க சொன்னீங்க? சுமதி என் சுந்தரி. ஹாய் சுமதி என் சுந்தரி வரட்டுமான்னு சொன்னேன். ஏங்க அப்படி சொன்னீங்க? எப்பா சுமதி என் சுந்தரிங்கிறது சிவாஜி கணேசன் நடித்த சினிமா பேருப்பா, ஒரு ரைமிங்காக இருக்கட்டுமேன்னு சொன்னேன். அதில் என்ன தப்பு? சுமதி என் சுந்தரின்னு சொன்னால் எங்க அவங்க அம்மா பேர் சுந்தரியாங்க. நீங்கள் வாட்டில் சுமதி என் சுந்தரின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. அதாவது அவங்க திருநெல்வேலியை சார்ந்தவர்கள் தான். நம்ம கோட்டூர் ரோட்டில் தான் அவங்க வீடு இருக்குது. அவர் சார் வந்து எனக்கு நல்ல நண்பர் சங்கர்னு. அப்போ ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது, அவங்க பேர் தெரியாது. நான் சொல்லிட்டு போன பிறகு நான் அந்த குழந்தை கன்னத்தை தட்டி சுமதி என் சுந்தரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு அந்த அம்மா என் மிஸ்ஸிட்ட போய் என் பேர் சுந்தரிங்க, சார் தெரியாமல் சுமதி என் சுந்தரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி, அதாவது முடிவை நீங்கள் ஊகிக்கவே முடியாது. இப்படி தாங்க சில கதைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒரு விதமாக, எல்லா கதையும் எதிர்பாராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில கதைகள் இப்படி இருக்கும். அதான் நம்மளால் இப்போ ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் தமிழ் தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் ஆனாலும் 5 வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுங்களா? அவனால் 5 வார்த்தை கேட்டால் சொல்லுவீங்களா? அதே மாதிரி நான் ஒரு தமிழ் எழுத்து சொல்லி அதில் 5 வார்த்தை கேட்டால் உங்களால் யாராலும் சொல்ல முடியாது. தமிழ் வார்த்தை தான். ஆனால சொல்லுவீங்க, ஆவனால சொல்லுவீங்க, உயிரெழுத்து 12லையும் சொல்லுவீங்களா? ரைட். அப்புறம் உயிர்மை எழுத்துக்கு வாங்க. காங்கா சாங்கா டானா கானால சொல்லுவீங்களா? ஞான்னு ஒன்று இருக்க, ஞா, அதில் ஒரு 5 வார்த்தை யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். மறுபடியும் 500 ரூபா எடுத்துட்டுமா? அந்த ஞானத்துக்குள்ள ஞான் இல்லை, இந்த ஞா, இதில் 5 வார்த்தை. 500 ரூபா ரெடி. சரி, நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. 5 வார்த்தை கிடையாது. ஞாபோல் வளைனா என்ன அர்த்தம்? ஞானா வளைஞ்சி இருக்குது, அது மாதிரி அந்த அர்த்தம் கிடையாதான். நான் இப்படி தான் தப்பாக படிச்சிருக்கேன் சின்ன வயசில். ஞாபோல் வளைனா அப்படி அர்த்தம் கிடையாதான். ஞாங்கிறது பார்த்தீங்களா, அதில் இங்னு ஒரு வார்த்தை இருக்குது. இங்கனம் அங்கனம், அவ்வளோதான். வேறு என்ன வார்த்தை இருக்குது சொல்லுங்கள்? வார்த்தையே கிடையாது. ஞா ஞீங்கோ அந்த வரிசையாக இருக்குல்ல, அந்த எழுத்தை பூரா அந்த ஞானா வளைச்சி காப்பாற்றுதான். அது மாதிரி ஒருவேளை நமது உடன்பிறப்புகளோ இல்லை நம்மை சார்ந்தவர்களோ பயனில்லாமல் இல்லாவிட்டாலும் கூட அவர்களையும் நான் வளைத்து காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அவ்வை ஞாபோல் வளை என்று சொல்லியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பொருள் பாருங்கள், எவ்வளவு பொருள். ஒரு சாதாரண ஒரு வரி அதுதான். ஆக அப்படிப்பட்ட தமிழை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பாசறையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய மூளையில் உதித்த திட்டம் இது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தைகளை நீங்கள் படிக்கணும். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தென்றலோடு சில தினங்கள் என்கிற கவிதை புத்தகம். இந்த புத்தகம் தமிழ்நாடு பாரத மாநில வங்கி ஸ்டேட் பேங்க் அந்த இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவங்க வருஷந்தோறும் ஒரு கவிதை புத்தகத்துக்கு கொடுப்பாங்க. 2005ஆம் ஆண்டு இந்த நூலுக்குத்தான் பாரத மாநில வங்கி முதல் பரிசு வழங்கியது. முத்தமிழறிஞர் கலைஞர்
இந்த புத்தகத்தை படித்துவிட்டுத்தான் எனக்கு கடிதம் எழுதினார். என்னை யாருன்னே தெரியாது, என்னை யார் என்று தெரியாமல் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதினார். என்னை பற்றி அவர் முரசொலியில் ஒரு பக்கம் எழுதிய மடலும் இந்த புத்தகத்திலே இருக்கிறது. இது என்னுடைய பெருமைக்காக என்பதெல்லாம் விட, ஒன்றுமே தெரியாமல் ஒரு தமிழ் படித்தால் யாரை வேண்டுமானாலும் யாரும் அழைக்கக்கூடும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்கிறேன். ஆக அப்படிப்பட்ட தமிழில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் இருக்கிற பல கவிதைகள் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பும் ஆனந்த விகடனும் நடத்திய மெகா கவிதை போட்டி, அதில் மொத்தம் பரிசு 6541 கவிதைகள் போட்டிக்கு வந்தது. 6541 கவிதைகள். அதில் முதல்ல 11 கவிதைகள் தேர்வு செய்தார்கள். அந்த 11 கவிதைகளில் என்னுடைய கவிதை ஒன்று, அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, என் அருமை நண்பன் நா. முத்துக்குமாரின் கவிதையும் ஒன்று. அந்த 11 கவிதைகளில் அதற்கு பிறகு ஆனந்த விகடன் 3 கவிதைகளை மட்டும்தான் பிரசுரத்திற்கு தேர்ந்தெடுத்தது. அதில் என்னுடைய கவிதை வந்தது, அந்த 3இல் ஒரு கவிதையாக. அந்த கவிதையும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நல்ல இதழ்களை படிக்குவதன் மூலம் நல்ல கவிதைகளை படைக்க முடியும் என்பதற்கு எங்களை போன்ற ஒரு பொறியியல் படித்த மாணவர்களுக்கும் கிடைக்கிற வெற்றி உதாரணம் என்று சொல்லி, ஆக இப்பொழுது நாம் பயிற்சி பாசறையை நிறைவு செய்கிறோம். இன்று நம்முடைய காலையில் வந்த பாலசுப்ரமணியம் சார் எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் சான்றிதழோடு இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள் இதனுடைய கவிதைகளை. சான்றிதழ் வழங்கக்கூடிய நேரம், ஒவ்வொரு கல்லூரியினுடைய பெயர் வாசிக்கப்படும் போது அந்த கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் மாணவிகள் முன்னே வந்து உங்களுடைய பொறுப்பு பேராசிரியரோடு மதிப்பிற்குரிய திரு நெல்லை ஜெயந்தா அவர்களிடம் உங்களுடைய சான்றிதழ்களை மொத்தமாக பெற்றுச் செல்லும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க நேரம் இருக்காது. ஒரு குரூப் ஃபோட்டோ எல்லோரும் எடுத்துக்குவோம். வீடியோவும் பதிவாயிட்டு இருக்குது. எனவே ஒவ்வொரு கல்லூரியாக நாங்கள் அழைக்கும் போது நீங்கள் வாங்க. திரு குமரேசன் அவர்கள் இந்த சான்றிதழ்களை நெல்லை ஜெயந்தா அவர்களோடு வழங்குகிறார்கள். முதல் கல்லூரி பாரதி பயின்ற மதிதா மதிதா என்று மதியை கேட்ட மேத்தீதா இந்து கல்லூரி. அடுத்து தகவல் சொன்னது 2 தினங்களுக்கு முன்னாடி தான் சொன்னோம். உடனே அவங்க அங்கிருந்து வந்துட்டாங்க. நாங்கள் வரோம் சார்னு சொல்லிட்டு ஜெயந்தாயாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லோரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் புத்தகம் கொடுத்துருங்க. அந்த 3 புக் வைங்க. அது நடுவில் போயிடுங்க. அதான் கொடுக்க வசதி. அங்கே போயிடுங்க. நீங்கள் நடுவில் போயிடுங்க. நல்ல கைதட்டி ஐன்ஸ்டீன் கல்லூரியை பாராட்டலாம். கைதட்டி மாணவிகளை பாராட்டலாமே. அறிவியல் மேதையினுடைய பெயரிலே இயங்குகிற கல்லூரியிலே தமிழ் மேதைகள் உங்கள் முன்னால். அன்னை ஹாஜிரா கல்லூரியை சார்ந்த மாணவிகள் உங்களுடைய பொறுப்பு பேராசிரியரோடு மேடைக்கு வரவும். சான்றிதழ் வச்சுக்கோங்க. சான்றிதழ் காமிங்க. புக்கு உள்ள வச்சுக்கோங்க. அன்னை ஹாஜிரா கல்லூரி வாங்க. இதில் ஒரு ராஜவேலு. ஆமாம், நல்ல கைதட்டி அவங்கள பாராட்டலாமே. சாராள் தக்கர் கல்லூரி எல்லாம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள். நல்ல கைதட்டி பாராட்டுங்க. அடுத்த கல்லூரி மேடம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் அன்பு கூர்ந்து மேடைக்கு வரவும். பிஎஸ்என் கல்லூரி
பொறியியல் கல்லூரி மாணவிகள், அது இன்னும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி, அடுத்து ஃபர்ஸ்ட் BA தமிழ் இலக்கியம் பயிலக்கூடிய மாணவ மாணவியர் உங்களுடைய பொறுப்பு பேராசிரியர்களோடு மேடைக்கு அன்போடு வருமாறு வேண்டுகிறோம். முதல்ல மாணவர்கள் வரலாம்னு நினைக்கிறேன், அப்புறம் மாணவிகள் வரலாம். நான் நிறைய எண்ணிக்கை இருக்கிறதுனால தயவுசெய்து மேடைக்கு வாங்க. HOD சார் வாங்க. கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் அனுஷா மேடம், ஆமினா மேடம் எல்லாம் வாங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட் நம்ம பிள்ளைங்க பிரைஸ் வாங்குறாங்களே, பாய்ஸ் எல்லாம். சுகன்யா மேடம் வாங்க, வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி அப்படி இல்லைங்க, இங்கே வந்துருங்க, நீங்க நில்லுங்க. நம்ம டீச்சர்ஸும் மேடையில் இருக்கிறாங்க, அதனால எல்லாரும் கைதட்டி போட்டோ எடுத்துறீங்களா? நன்றி. அடுத்ததாக வணிகவியல் துறை ஆர்வத்தோடு சொல்ல வேண்டும். ஒருவருக்கா இருவருக்கா எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்வதற்கு தமிழ் துறையினுடைய இணை பேராசிரியர், கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், முனைவர் ஷேக் ஜிந்தா அவர்கள் உங்களிடையே கடவுளுக்கு இடையிலே. அனைவருக்கும் வணக்கம். தென்றல் வந்து தாளாட்டும் செந்தூர பூவாரம், செழுமைகளை உயர்கட்டால் செய்தி சொல்லும் காதோறும், தென்பொதுகை ஆரோடும் தெம்மாங்கு பாட்டோடும், நெல்லை என்று சொன்னாலே நெஞ்சமெல்லாம் பிரித்திக்கும் சதகத்துலாப்பா கல்லூரியின் சத்துக்களை வித்துக்களை அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாற்காலியில் பிடித்திருக்கக்கூடிய என் தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லும் நேரம். உங்களை தான் சொல்கிறேன், நம்பிக்கை நட்சத்திரங்கள் என்று இதுவரை கேட்க மாட்டீங்களா? இங்கே ஒரு அழகிய நிகழ்ச்சி அரங்கேறி நிறைவடைந்திருக்கிறது. தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய இளையோர் பயிற்சி பாசறைக்கு வருகையால் பெருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்வது இந்த நல்ல நேரத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. ஏனென்றால் நன்றி சொல்வது மிக அழகிய ஒரு நிகழ்வு. நன்றி நற்பண்புகளின் தாய் என்று சொன்னான் சிசரோ. இந்த நிகழ்ச்சியில் கிராத் ஓதிய அகமது யாசின் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய வைஷ்ணவி குழுவினர்களுக்கும், வாழ்த்துறை இங்கே வழங்கிய நம்முடைய அன்பிற்கு இனிய தமிழ்துறை தலைவர், இன்றைய பொறுப்பு முதல்வர் முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கைத்தட்ட மாட்டீங்களா? நம்ம எல்லாரும் இங்கு ஒரு தென்றலாய் நம்முடைய வந்து நோக்க உரையாற்றி கவிதை நூல்களை நமக்கு தந்து
தன்னுடைய அற்புதமான கவிதைகளால் நம்மை வியக்க வைத்த இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கைத்தரலன்னா நான் கைத்தரணும். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. தன்னலம் கருதாத தலைவர்கள் என்னும் தலைப்பில் மிக அற்புதமான ஒரு உரையை வழங்கிய நாகராஜகுமார் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மொழியின் கம்பீரத்தை தன்னுடைய கம்பீரமான குரலினால் எடுத்துரைத்த அன்னை தமிழ் வளர்த்த அறிஞர்கள் என்னும் தலைப்பில் நம்மோடு உரையாற்றிய முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே மீண்டும் நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு காட்டு மூங்கிலினுடைய இசை கவிதை வடிவம் எடுத்தது. அது நம் காதுகளை வருடியது. காலத்தை வென்ற கவிஞர்கள் என்ற தலைப்பில் மிக அழகிய உரையை வழங்கிய செந்தில்குமார் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. பனித்துளியாய் சில வரிகள், பகலவனாய் சில மொழிகள் என்று சொல்வதைப் போல தொலைக்காட்சியாளர் திருமதி வித்யா அவர்கள் கலையை உயர்த்திய கலைஞர்கள் என்ற தலைப்பிலே நம்மோடு அழகிய உரையை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. எல்லாரும் சோர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கைத்தட்டுறதே இல்லை. சரி, இதயம் தொட்ட எழுத்தாளர்கள் என்ற தலைப்பில் அற்புதமான உரையை வழங்கி உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்திய நெல்லை கார்த்திகா அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடு போற்றும் நாவலர்களையும் நமக்கு இன்று உணவு வழங்கி உரைகளை வழங்கி அறிவுரைகளை வழங்கிய நம்முடைய நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு வந்திருந்து நமக்கு உற்சாகமாக நம்முடன் அமர்ந்து நமக்கு ஒவ்வொரு முறையும் உற்சாகம் தரக்கூடிய ஆட்சிக்குழு உறுப்பினர் பொறியாளர் அல்ஹாஜ் LKMA நவாப் ஹுசைன் அவர்களுக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் ஆழிய நன்றி. இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு வித்திட்டு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்துறை பேராசிரியர்கள், பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் ஷேக் ஜிந்தா அவர்களே.